ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டவுட் கேட்போம். ஸோ சப்போஸ் வந்து 1 crore வச்சிருக்காரு, அவர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் அவர் என்ன ரிட்டர்ன்ஸ் எடுப்பார். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெவலப்பர் இன் துபாய், அவங்ககிட்ட நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க காமிச்சாங்க, டாப் 3 நேஷனாலிட்டிஸில் இந்தியன்ஸ் தான் நம்பர் 1 இருக்காங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. பொங்கல் இருக்குது நம்ம ஊரில், இங்கே பொங்கல் நடத்துகிறாங்க, தீபாவளி நடத்துகிறாங்க. ஸோ எல்லா செலிபிரிட்டிஸ் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் யூஏஇ அதே மாதிரி சொன்ன மாதிரி ஜியாகிரபிக்கெலாம் மிடில் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வார் நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்யூச்சரில் வந்து யூஏஇக்கு என்ன ட்ரபிள் இருக்க போகுது, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்? இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதாவது வார் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி வந்து எக்ஸிட் ஆகலாம், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வாங்குறாங்க, இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க, யூஎஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே வாங்குறாங்க. துபாயில் இருக்கவங்க துபாயில் வீடு வாங்குறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? செடி நட்டா முளைக்காது, ஆனால் நீங்கள் பணத்தை நட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முளைக்கும். வாங்க வாங்க வாங்க. சென்னையில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியோட அப்பா. ஸோ நான் வந்து எப்படின்னா, ஓகே செலிபிரிட்டியோட அப்பா கண்டிப்பாக ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வந்து நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைண்ட்டை நான் வந்து 6 மாதமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கம்மிங் டு எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம் வரும்போது என்ன நம்ம வந்து பெனிஃபிட் ஆகலாம்? ஸோ இன்றைக்கி வந்து நான் மற்ற ஏஜென்ட்கிட்ட வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கு என்ன பெனிஃபிட்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம துபாயில் வேலைக்கு போய் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போலாம் வந்து ஈஸியாக எல்லோரும் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இப்போ துபாயில் ஒரு லீகலாக இந்தியன் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியனால் லீகலாக துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா ஓப்பனாக இருக்கனால எல்லாத்துக்குமே துபாய் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிய வருது. ஏன்னா அங்கே ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறனால ஒரு இந்தியன்ஸும் வந்து இங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே இல்லையாஸ், இப்போ வந்து நீங்கள் ஒரு காமன் மேன், ஒரு காமன் இன்வெஸ்டராக வச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்னையிலையோ பெங்களூர்லையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. நம்ம எவ்வளோ வச்சுருப்போம், ஒரு 70 lakhs கிட்ட கையில் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு 1 crore நம்ம டார்கெட் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்னது தான் வந்து ஒரு பேசிக்கான பட்ஜெட். எல்லாருமே இந்த பட்ஜெட் ரெடியாக வச்சுருப்பாங்க கையில். ஸோ அதே பட்ஜெட்லேருந்து துபாயிலையும் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். இது ஒரு டவுன் பேமெண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்க்கு ஒரு 50% கேஷாவோ நீங்கள் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன் அதே காசு நீங்கள் துபாயில் போடணும் அப்படின்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரெண்டல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் டாக்குமெண்டேஷன் வரன்றப்போ எந்த பிரச்சனையுமே அங்கே இருக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு உங்களுக்கு டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும், விச் இஸ் டைட்டில் டீட். ஸோ அந்த டைட்டில் டீட் துபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸில் இருக்க பிரச்சனை துபாயில் வரதுக்கு சான்சஸே கிடையாது. அண்ட் அதனால நிறைய இந்தியன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி துபாயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டவுட் கேட்போம். ஸோ சப்போஸ் வந்து 1 crore வச்சுருக்காரு, அவர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் அவர் என்ன ரிட்டர்ன்ஸ் எடுப்பார், இந்தியாவுக்கும் எதுவும் கம்பேர் பண்ணால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட், அதுவும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 1 CR அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் 430 to 40,000 dirhams வரும். 430 to 440,000 dirhams. ஸோ இந்த காசில் துபாயில் நீங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் 1 crore மொத்தமாக நீங்கள் கொடுத்து உடனே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அண்ட் இந்தியாவில் மொத்தமாக நீங்கள் 1 CR கொடுத்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும். பட் அதே 1 CR 50% கிளைண்ட்டே வச்சுட்டு அந்த 50% மட்டும் அவர் ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 2 yearsக்கு அப்புறம் ரெடி ஆகும்போது வேல்யூஸ் அட்லீஸ்ட் ஒரு 20% அப்ரிஷியேட் ஆகும். அண்ட் மோர் ஓவர் அந்த ரிமைனிங் 50 lakhs அவர் பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ரிமைனிங் 50 lakhs பில்டிங் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் போடும்போது இதோட ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 7 to 8% தாராளமாக கிடைக்கும். அண்ட் அதே காசை அவர் அப்ஃப்ரண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அவருக்கு எனிவேர் பிட்வீன் 2 to 3% தான் கிடைக்க போகுது. 2 to 3% கிடைக்க போகுது. ஓகே, இப்போ வந்து ஸோ நான் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் வாங்குறேன். ஓகே, ஆனால் நான் வந்து எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் அக்சஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் யூஏஇயில் வாங்குறேன்னா நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து நிறைய பேர் வந்து யூஎஸில் இருக்காங்க, அவங்களாம் வந்து தங்கணும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க திரும்பி இந்தியாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களாம் வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம், என்ன வே இருக்குது? சரி, நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டல்ஸ் அப்படின்றது வந்து மாதம் கிடையாது. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கான ரெண்டல் கான்ட்ராக்ட் உடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதே சேம் டேயில் உங்களுக்கு 1 செக்காவோ இல்லை 2 to 3 செக்ஸாவோ நீங்கள் வாங்கி உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இங்கே சேஃப்டின்னு அப்படின்றப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நீங்கள் 2 years கழிச்சு வந்தும்போது 3 years கழிச்சு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டீட்டெயில்ஸ் மாற்றி டாக்குமெண்ட்ஸ் மாற்றி பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. அண்ட் அதனால தான் நிறைய என்ஆர்ஐஸ்
வெளிநாட்டில் இருந்து ஜூம் காலே நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் புக் பண்ணுறாங்க. அண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே துபாய் கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ they don't have to worry about anything. கரெக்ட். ஸோ இப்போ சப்போஸ் நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம், ஃபியூச்சர் நாங்கள் வந்து லிவிங்கில் இருக்கணும், ஸோ அப்போ நான் வந்து எப்படி அதை ஆக்சஸ் பண்ணலாம், நாங்கள் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணணுமா, என்ன நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுலேருந்து? ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதோட துபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு வீசா கொடுக்குறாங்க. ஸோ 2 years வீசாலேருந்து 10 years கோல்டன் வீசா வரைக்கும் துபாய் கவர்மெண்ட்டே அவங்க ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுங்களுக்கு கொடுக்குறனால ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் துபாய்க்கு வந்துட்டு போய்க்கலாம். அண்ட் நாட் ஓன்லி தேட், அந்த வீசா வச்சு நீங்கள் உங்களுடைய ஹோல் ஃபேமிலியும் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அமேசிங். ஸோ நான் கேள்விப்படுறேன் நிறைய வந்து இந்தியன்ஸ் தான் இப்போ பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா யூஏஇ வந்து ஒரு குளோபல் மிடில் இருக்குது. ஸோ நிறைய யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, இவங்க இருக்காங்க. ஆனால் எப்படி இந்தியன்ஸ் வந்து டாப் பையர்ஸாக இருக்காங்க இப்போது? சரி, நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி யூஏஇ இஸ் த சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு. ஒரு குளோபல் ட்ரேடிங் ஹப்பாகவும் இது போயிட்டுருக்கு. அண்ட் இதே டைமில் இந்தியன்ஸ் ஏன் நிறைய வாங்குறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸிலி அக்சசபிள் டு தெம் அண்ட் இட்ஸ் மோர் சேஃபர் தேன் தேர் கண்ட்ரி. அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெவலப்பர் இன் துபாய், அவங்ககிட்ட நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க காமிச்சாங்க டாப் 3 நேஷனாலிட்டிஸில் இந்தியன்ஸ் தான் நம்பர் 1 இருக்காங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. அண்ட் இதில் நிறைய பேர் வந்து என்ஆர்ஐஸ். ஸோ நம்ம ஊர்லேருந்து யூகே, யூஎஸ், யூரோப் நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. அண்ட் அங்கே போய் ஒரு 15-20 years 25 years ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக இந்தியாவில் போயிருக்க முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அப்படின்றப்போ அவங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கணும், இந்தியனோட என்விரான்மெண்ட்டும் இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு சேஃப்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எவ்ரி திங் கிடைக்கணும். ஸோ அப்படின்னு யோசிக்கிறப்போ துபாய் இஸ் த பிளேஸ். அண்ட் இந்தியாவுக்கு ஜஸ்ட் 3-4 hours பக்கத்தில் இருக்கறனால தே சூஸ் துபாய். அண்ட் நான் சொல்கிற வீசா மூலிமா அவங்களோட ஃபேமிலியும் அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஆனால் நான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பொங்கல் இருக்குது நம்ம ஊரில், இங்கே பொங்கல் நடத்துகிறாங்க, தீபாவளி நடத்துகிறாங்க. ஸோ எல்லா செலிபிரிட்டிஸ் ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் பிரியாணி, நம்ம என்ன பிரியாணி ஊரில் அதே டேஸ்ட் சாப்பிட்றோம், அதுவும் இங்கேயே கிடைக்கிது. அதெல்லாம் வந்து அமேசிங் திங்ல. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட். அண்ட் இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா காலில் இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே இங்கே துபாய்க்கு மூவ் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் இருக்க டாப் பிரான்ச்சஸோட நீங்கள் சொன்ன பிரியாணியாக இருக்கட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு கார் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் துபாய்க்கு அவங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதன் மூலயமா இந்தியன் பிஸ்னஸும் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளியாக இருக்கட்டும், நம்ம இங்கேயே பார்த்துருப்போம் இந்தியன் கம்யூனிட்டிஸ் மேஜரில் தீபாவளி வந்து நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை இங்கே இருக்கோமானே தெரியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் எல்லாமே இருக்கிற இடத்துல சேஃப்டியும் இருக்குன்றப்போ ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ் இதை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க. ஃபார் ஷியோர். ஸோ இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் யூஏஇ அதே மாதிரி சொன்ன மாதிரி ஜியாகிரபிக்கெலாம் மிடில் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வார் நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்டைன் எல்லாமே வந்து யூஏஇயோட லிங்க் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்யூச்சரில் வந்து யூஏஇக்கு என்ன ட்ரபிள் இருக்க போகுது, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்? இப்போ நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதாவது வார் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி வந்து எக்ஸிட் ஆகலாம், ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். ஓகே, ஸோ வார் அப்படின்றது மிடில் ஈஸ்டில் இன்றைக்கி நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது. வார் அப்படின்றது வருஷக்கணக்காக நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் யூஏஇ பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் லீஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி. அண்ட் உலகத்தில் எங்கே வார் நடந்தாலுமே மிடில் ஈஸ்டில் எவ்வளோ வார்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த எல்லா கேஷ் ஃப்ளோவும் துபாய்க்குள்ளே தான் வருது. ஸோ அப்படின்றப்போ ஒரு ஆஸ் அன் எக்கானமியாக யூஏஇ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் மோர் தென் 180 நேஷனாலிட்டிஸ் யூஏஇயில் இருக்கிறனால எந்த கண்ட்ரியும் வந்து அவங்களோட சிட்டிசன்ஸ் இருக்கிற நாட்டை வந்து அவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் யூஏஇ இஸ் இன் குட் டேர்ம்ஸ் வித் ஆல் தி நேஷன்ஸ் இன் இந்தியா. அண்ட் மோர் ஓவர் யூஏஇ இஸ் இன் குட் டேர்ம்ஸ் வித் ஆல் த நேஷன்ஸ் இன் தி வேர்ல்டு. எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லா நேஷனாலிட்டிஸ் இருக்கிறனால எல்லா விஷயங்களும் இங்கே தேவைப்படுது. அண்ட் எந்த நாட்டோட பர்சனல் பிரச்சனையிலுமே யூஏஇ அவ்வளோவா தலையிட மாட்டாங்க. அண்ட் இதனால் எல்லா நாடுகளும் யூஏஇயோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. தட்ஸ் வை யூஏஇ இஸ் த லீஸ்ட் அஃபெக்டட். உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும், மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே வார் நடந்தாலுமே, இப்போ ரஷ்யா உக்ரைன் இருக்கட்டும், இல்லை சைனாவோட விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து யூஏஇ தான் பெனிஃபிட் அடையுது. ஏன் அப்படின்னா அவங்க ஊரில் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆசெட்ஸ்லாம் சேல் பண்ணி அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ரஷ்யா யுக்ரைன் வார்லேயுமே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைனாவிலும் கொரோனா டைமில் இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியும் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து துபாயில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்போ ஆஸ் அன் எக்கானமியாக யூஏஇ க்ரோ ஆகிட்டே இருக்குது. எங்கே போர் நடந்தாலுமே சரி அதோட ஆல் பெனிஃபிட்ஸ் யூஏஇ தான் கெயின் பண்ணிட்டு. சரி, ஓகே இல்லையாஸ், இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வாங்குறாங்க, இந்தியாவிலேருந்து வாங்குறாங்க, யூஎஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே வாங்குறாங்க. துபாயில் இருக்கவங்க துபாயில் வீடு வாங்குறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? இட்ஸ் அ குட் கொஸ்டின்.
ஆக்சுவலி இந்தியன்ஸ் வந்து இங்கே யாராக இருந்தாலும் வேலைக்கு வரவங்க என்ன மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னா இங்கே போவோம், ஒரு 5 years இருப்போம், சம்பாதிப்போம், திரும்ப ஊருக்கு போயிடுவோம் அப்படின்றதுலாம் மைண்ட் செட்டோடு தான் வராங்க. பட் ஆக்சுவலி தே எண்ட் அப் ஸ்பெண்டிங் 15, 20 up to 40 years here. ஏன்? ஏன்னா இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இங்கே கிடைக்கிற என்விரான்மெண்ட், இங்கே கிடைக்கிற சேஃப்டி வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடைக்கிறது இல்லை. அண்ட் அதனால தான் அவங்களுடைய ஃபேமிலிஸும் கூப்பிட்டு வராங்க அண்ட் தே எண்ட் அப் பையிங் அ ஹவுஸ் ஹியர். அண்ட் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். இங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம ஊரில் வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு வாங்கி போட்டிருப்பாங்க, பட் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, அவங்களோட வேலை இங்கே தான் இருக்கும், அவங்களோட பேஸ் இங்கே தான் இருக்கும். அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து நிறைய கிளைண்ட்ஸு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே வாங்கி போட்டுட்டு அங்கே போய் பார்க்க முடியாமல் அண்ட் அங்கே டாக்குமெண்ட்டில் பேர் மாற்றி அண்ட் அவ்வளோவா ரிட்டர்ன்ஸும் வராமல் அந்த நிலம் அப்படியே இருக்கும். அந்த வீட்டிலேருந்து வெறும் 1 or 2% ரிட்டர்ன்ஸ் வரும். அதிலும் மாதம் ரெண்டல் வாங்குறதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு அங்கே வாங்கின நிலம் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதனால அதை ஃபுல்லாமே சேல் பண்ணி திரும்ப யூஏக்கு எடுத்துகிட்டு வந்து யூஏயில் அவங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் நல்ல ரெண்டல்ஸ் வருதுன்னு அவங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்டர்ஸ்டுட். ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு காமெடியாக ஏதாவது ஒரு கிளைண்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபன்னியாக தோணுச்சா? அந்த மாதிரி இருந்தால் என்ன ரீசெண்டாக என்ன நடந்தது ஏதாவது சொல்லுங்கள். ஓகே, இப்போது நம்ம சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ அது கின்னஸ் ரெக்கார்டில் கூட இப்போ வந்துருந்துச்சு. ஸோ அப்பேற்பட்ட ப்ராப்பர்ட்டி ஷோவில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிளைண்ட் வராரு. ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கேட்டால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் வந்து துபாயெல்லாம் டெசர்ட்டாக தானே இருக்கும், அங்கே போய் செடி நட்டால் முளைக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், சார் செடி நட்டால் முளைக்காது, ஆனால் நீங்கள் பணத்தை நட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முளைக்கும். வாங்க 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 நல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பவர். தேங்க்யூ. ஓகே, அண்ட் உங்களுக்கு எது நடந்திருக்கா அந்த மாதிரி? எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. ஒரு கிளைண்ட் வந்து நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் இமெயிலில். ஓகே, ஸோ அந்த கிளைண்ட் வந்து எவ்ரி டைம் வந்து சொல்கிறேன், நான் நவீன் ஒரு 3 months வந்து என் ஃபண்ட்ஸ் ரெடி ஆகிடும், நான் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ 6 monthsக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார். யூஏ வந்தாலும் அவங்க ஃபேமிலியோட வந்து ஒரு 1 month ஸ்டே பண்ணுறாங்க. இந்த கிளைண்ட்டோட டாட்டர் வந்து சென்னையில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டியோட அப்பா. ஸோ நான் வந்து எப்படின்னா, ஓகே செலிப்ரிட்டியோட அப்பா கண்டிப்பாக ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னாச்சு, நான் டெய்லிக்கு என்ன பண்ணுறேன், நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கூப்பிட்டு போகிறதுலேருந்து இதுக்கு ஆகணும். ஸோ அவரோட இன்டென்ஷன் வந்து புர்ஜ் கலிஃபாவில் வீடு வாங்கணும். ஓகே, 2 bedroom அப்பார்ட்மெண்ட். நாங்கள் என்ன பண்ணுறோம், பெஸ்ட் டீல்ஸ். ஸோ ஒரு செல்லர் வந்து 8 அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ பெஸ்ட் டீல்ஸ் வந்து நாங்கள் புர்ஜ் கலிஃபாவில் காமிக்கிறோம். அண்ட் ஜஸ்ட் டு கட் யூ, இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. பிகாஸ் புர்ஜ் கலிஃபா அப்படின்றப்ப நாங்கள் போய் கேட்டோடனே கொடுத்துட மாட்டாங்க. கரெக்ட். நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, நிறைய கால்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த டேட்டாவை எடுத்து நம்ம கிளைண்ட்டுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. கரெக்ட். நம்மளும் வந்து நெகோஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காமிக்கிறது, அப்போ தான் அக்செப்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் காமிச்சிட்டு எல்லாத்தையும் 8 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பார்க்குறோம். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து 130th ஃப்ளோருக்கு வந்து போய் அக்சஸ் பண்ணுறோம். 130th ஃப்ளோர் வந்து யாரும் அக்சஸ் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பால்கனிக்கு வந்து அது ப்ரைவேட் பால்கனி. ஸோ அந்த செல்லர்னால அக்சஸ் பண்ணுறாங்க. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டில் அந்த எண்டில் வந்து அந்த கிளைண்ட் என்ன சொல்கிறாரு, டீல் டன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ வந்து பெரிய பட்ஜெட் வேல்யூ முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போய் அவர் ட்ராப் பண்ணிட்டு வரேன். அவங்க வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப் கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சாரிப்பா, நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் மென்டலி இல், சரியா, அவர் வந்து நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைண்ட்டை நான் வந்து 6 மாதமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அண்டு நான் சரி நம்மளுக்கு நம்ம தெரியும், நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஓகே, அந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிக் டிசாஸ்டர். அவர் மென்டலி இல்லையோ நம்மளும் இதாக. நீங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னப்போ நான் நிறைய கேசஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி வராங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன விஷயம் இருக்கணும், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் மேட்டர்ஸ். ஒன்லி நம்பர்ஸ் மேட்டர்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நிறைய பேர் வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம், நிறைய ரிசர்ச் பண்ணி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில்டர் பண்ணி நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒய்ஃப்னு சொன்னால் நீங்கள் ஞாபகம் வந்துச்சு, இல்லை என் ஒய்ஃப் வந்து வேணான்னு சொல்கிறாங்க, நம்ம ஊர்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்பேன், திரும்ப சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ஊர் நம்ம ஊர் ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தேன். பட் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஓகே ரெஸ்பெக்ட் ஹர் டெசிஷன், பட் கேன் யூ ப்ரூவ் தட் ஷீ இஸ் ராங்? கரெக்ட் தான் பிரதர். ஆனால் உங்கள் கல்யாணம் இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மேபி இந்த வீடியோ கல்யாணம் ஆகும் பிறகு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை கரெக்ட். சி அஃபெக்ஷன்ஸ் இஸ் செப்பரேட். ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போ நம்பர்ஸ் மட்டும்தான். ரெஸ்பெக்ட் யுவர் ஒய்ஃப்ஸ் டெசிஷன், பட் ஏன்னு தெரியணும் இல்லையா, ஏன் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஃபார் ஷியோர்.
அந்த விஷயங்களை வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அவங்க புரிஞ்சுக்கிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ப்ரைவேட்டில் பார்க்கணும். கரெக்ட். சில இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம ஏன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரி தான். இல்லை நான் இருக்க போகிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஓகே நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் நீங்கள் அப்சல்யூட்லி உங்களுடைய ஃபேமிலி வந்து நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இங்கே இந்த லொக்கேஷனில் வேணும், இந்த வியூ வேணும், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கணும், அதனால் நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கேருந்து நான் இருக்க போகிறேன் அப்படின்றப்போ தட்ஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்போ ஒன்லி நம்பர் ஷுட் மேட்டர். கரெக்ட், அவ்வளோதான், ஃபார் ஷூர். ஓகே, அண்ட் இப்போ வந்து கம்மிங் டு எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம் வரும்போது என்ன நம்ம வந்து பெனிஃபிட் ஆகலாம்? ஸோ இன்றைக்கி வந்து நான் மற்ற ஏஜென்ட்கிட்ட வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கு என்ன பெனிஃபிட், அண்ட் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க, நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணி தரோம், அது சொல்லுங்கள் இலியாஸ். இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் மார்க்கெட்டில் எக்கச்சக்க டெவலப்பர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் எங்கே பார்த்தாலுமே இந்தியாஸில் போய் நிறைய ஷோஸ் பண்ணி அண்ட் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை மட்டுமே ப்ரமோட் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்காங்க. பட் எஸ்ஆர்எம் தான் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி. அவங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் எல்லா டெவலப்பர்ஸையும் கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல இப்போ ஷோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வி ஹேட் அ பெஸ்ட் ஈவெண்ட் இன் கத்தார் அண்ட் சென்னை. ஓகேங்களா? ஸோ ஏன் எஸ்ஆர்எம் நம்பணும் அப்படின்றப்போ எஸ்ஆர்எம்மோட ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏஜென்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டையும் உங்களுக்கு புஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, தே அனலைஸ் உங்களுக்கு ஒரு தேவைகள் என்ன, உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணலாம், உங்களுடைய டாக்ஸஸ் எப்படி, உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் எல்லா டெவலப்பர்ஸ் கூடயும் இவங்க வந்து நல்ல டச்சில் இருக்கறனால, நிறைய வால்யூம் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் சேல் பண்ணியிருக்கனால நிறைய டெவலப்பர்ஸ் வந்து நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூனிட் வாங்குறதுக்கும் ஒரு 100 யூனிட்ஸ் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 100 யூனிட்ஸ் வாங்குறவங்களுக்கு தான் வந்து அவங்க நிறையா ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் ஏஜென்ட்ஸ் எல்லாமே தே ஆர் ஜஸ்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர் கால் அவே. மீன் வைல் இதே நீங்கள் டெவலப்பர்கிட்ட போனீங்கன்னா யூ ஹேவ் டு சென்ட் அன் இமெயில், யூ நீட் டு வெயிட் ஃபார் 20 to 48 hours. இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அண்ட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது. பட் நம்ம ஆளுங்க நம்ம எஸ்ஆர்எம்லேருந்து நம்ம ஈவன் வி ப்ரொவைட் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் இல்லையா? உங்கள் கிளைண்ட்ஸ் கூட இப்போ வந்துட்டு போனாங்க. ஸோ வி ப்ரொவைட் த வீசா, வி ப்ரொவைட் த டிக்கெட், வி ப்ரொவைட் த ஸ்டே டு மேக் the clients comfortable. Hospitalityன்றது வந்து one of the main pillar of SRM. So அப்படின்றப்போ we are accessible, easily accessible, and we'll give them the best prices and we give them the best payment plans with zero commission.